அண்மைச் செய்தி. சமூக ஊடகத்தில் வரும் மிரட்டல்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரம். வணக்கம். சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவுகள் வெளியிடப்பட்டதற்காக ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்கும்படி உரிமையாக கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பு வழங்க கோரிய தமிழக பாஜகவின் ஓபிசி பிரிவு துணைத் தலைவரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பெரியசாமி, நவீன், தினகரன் ஆகிய ரவுடிகள் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து சமூக ஊடகங்களில் பதிவு வெளியிட்டுள்ளதால் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி பிரிவு துணைத் தலைவராக பதவி கேட்கக்கூடிய துரை சண்முக பணிகண்டன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் இது சம்பந்தமாக நடத்திய விசாரணையில் மிரட்டல் விடுத்ததாக மனுதாரர் கூறும் 3 நபர்களும் அவரது நண்பர்கள் என்பதும் ஆந்திர மாநிலத்தில் நடத்தி வரக்கூடிய குவாரி தொழில் பரிவர்த்தனைக்காக 3 பேருக்கும் மனுதாரர் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த பணத்தை கொடுக்காமல் தப்பிப்பதற்காக அரசியல் லாபம் தேடும் நோக்கில் மனுதாரர் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி பாதுகாப்பு ஆய்வுக்குழு மனுதாரருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்று கூறியுள்ள நிலையில் சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவு செய்யப்பட்டுள்ளதற்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமையாக கோர முடியாது என்று கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.